தம்பி இதை உள்ள வைடா. வாங்க தரகர. எப்படி இருக்கீங்க ராமசாமி? நீங்கள் இருக்கிற வரைக்கும் எங்களுக்கு என்ன கவலை. தம்பி தண்ணி எடுத்துகிட்டு வாடா. இந்தாங்க. என்ன ராமசாமி, வேலை அதிகமா? எப்படி போகுது? வழக்கம் போல் தரகர. ஆண்டு முடியத்தில் எல்லாம் நல்லா போயிட்டுருக்கு. உங்கள் தொழிலில் உங்களை அடிச்சுக்க வேறு யார் இருக்கா? சரி ராமசாமி, சந்தைக்கு நேரம் ஆச்சு, பார்க்கலாம். அடுத்த வாரம் வரும்போது 2 கட்டு சேர்த்து வாங்கிக்கிறேன். நான் வரேன் ராமசாமி. நல்லபடியாக போயிட்டு வாங்க ஐயா. தரகர உட்காருங்க. இருக்கட்டுங்க. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேயா. அப்புறம் வேறு என்ன ராமசாமி? என்ன தரகர, போன வாரம் வரேன்னு சொன்னீங்க, வராமல் விட்டுட்டீங்க. 2 கட்டு வேறு நிற்குது, ரூபா வேறு பாக்கி இருக்கு. பாக்கியை கொடுத்தா கொஞ்சம் நல்லாயிருக்கும். என்ன செய்கிறது ராமசாமி, அந்த காலம் மாதிரியாக இருக்குது. சந்தையில் பிளாஸ்டிக் விசிறி, மின் விசிறி என்னென்னவோ வந்துருச்சு. சந்தையில் முன்ன மாதிரி நம்ம பொருள் வியாபாரமே ஆகிறதில்ல. நானே இந்த தொழிலை விட்டுட்டு வேறு ஒரு தொழிலை பார்க்கலான்னு இருக்கேன். எங்கள் தாத்தா காலத்துலேருந்து இந்த தொழில் தான்ப்பா பண்ணுறோம். இந்த தொழிலை விட்டால் வேறு எந்த தொழிலும் தெரியாதுப்பா. நாங்கள் என்னப்பா பண்ணுறது? காலம் மாறி போச்சு, நம்மளும் மாறி தான் ஆகணும். பொருள் இனிமே வேணாம், காசு 2 வாரத்தில் தர பார்க்குறேன். அதை சொல்லிட்டு போகலான் தான் நான் வந்தேன். வரேன் ராமசாமி, அடுத்த முறை பார்க்கலாம். கவலைப்படாதீங்கப்பா, உங்களால் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க. இனிமேல் நான் வேலைக்கு போய் பார்த்துக்கிறேன்ப்பா. வேலைக்கு போயிட்டு வரேன்ப்பா. நல்லபடியாக போயிட்டு வாயா. Morning sir. Sit. Hi friends. Good morning. நம்ம கம்பெனியில் நியூ ப்ராடக்ட் லான்ச் பண்ண போகிறோம். அதை பற்றி பேசுகிறதுக்கு தான் இந்த மீட்டிங். நியூ ப்ராடக்ட்டை எப்படி மார்க்கெட்டிங் அண்ட் ப்ரொமோட்டிங் பண்ணுறது, எனி ஐடியாஸ் அண்ட் சஜஷன்ஸ் வெல்கம். எந்த மாதிரியான மார்க்கெட்டிங் பண்ணலாம் சார்? சார், பப்ளிக்கு தேவையான அடிப்படை என்னவோ அந்த மாதிரியான பொருளை நம்ம ப்ராடக்டோட இலவசமாக கொடுக்கறது மூலமாக நம்ம ப்ராடக்டை நல்லா ரீச் பண்ணலாம் சார். அப்படின்னு பார்த்தா நம்ம ஸ்டேட்டில் கரண்ட்டு தான் வேணும், அதை எப்படி கொடுக்க முடியும்? நைஸ் ஜோக், கண்டினியூ. சார் அமைதியாக இருங்க சார், அதுக்கப்புறம் நம்ம ஆஃபீஸ் கரண்ட் இல்லாமல் போயிட போகுது. சார், ஐ திங்க் இப்போல்லாம் கரண்ட் அதிகமாக சிட்டிலையும் அவுட் ஆஃப் சிட்டிலையும் இருக்கிறதில்ல. அதனால் நம்ம ப்ராடக்ட் கூட ஹேண்ட்மேட் விசிறியும் ஃப்ரீயாக கொடுக்கலாம் சார். இது என்னோட சஜஷன். சார் நீங்கள் வேறு சார், இதெல்லாம் கரெக்டாக வருமா? நோ, குட் ஐடியா. அந்தமாரி தொழில் பண்ணுறவங்க உங்களுக்கு தெரிஞ்சால் அவங்க அட்ரஸை எனக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். நான் அதை நாளைக்கு ப்ரொசீட் பண்ணுறேன். தம்பி இங்கே வாயா. சொல்லுங்கப்பா.
தம்பி, உனக்காண்டி எந்த சொத்து சுகம் சேர்த்து வைக்கல. நம்ம குடும்பத்தோட நான் உனக்கு சொல்லி கொடுத்தேன். அதுவும் இப்போ உதவாக போச்சப்பா. சிநேகக்காரங்கெல்லாம் சந்தோஷமாக இருக்காங்கப்பா. நீ குடும்பத்துக்காண்டி ரொம்ப கஷ்டப்பட்ட. என்னால் ஒன்றும் செஞ்சு வைக்க முடியலப்பா. இப்போ ஏன்ப்பா இதெல்லாம் பேசிக்கிட்டு விடுங்கப்பா. இது ராமசாமி சார் வீடா? ஆமாம் சார், அவர் பையன்தான் நான். உங்களுக்கு என்ன வேணும்? நான் ஜெசின் கம்பெனிலேருந்து வரேன். எங்கள் கம்பெனி நியூ ப்ராடக்ட் டெவலப்மெண்ட்டுக்காக உங்கள் ஹேண்ட்மேட் விசிறியை கஸ்டமருக்கு ஃப்ரீயாக தரலான்னு இருக்கோம். அதை பற்றி ராமசாமி சார்கிட்ட பேச முடியுமா? அப்பா இறந்துட்டாருங்க. நாங்கள் இப்போ அந்த தொழில் பண்ணுறது இல்லைங்க. உங்களுக்கு ஹேண்ட்மேட் விசிறி பண்ண தெரியுமா? தெரியும், ஆனால் நான் இப்போ ஒர்க்குக்கு போயிட்டு இருக்கேன். ஓகே, இப்போ நீங்கள் என் கம்பெனிக்காக ஒர்க் பண்ணு. நான் உனக்கு ஆஃபர் பண்ணுறேன். நீ இப்போ வாங்கிட்டு இருக்க சேலரி வர அதிகமாக தரேன். நான் இப்போ செக் போட்டு தந்துடுறேன். ஃபர்தர் டீட்டெயில் ஆஃபீஸில் பேசிக்கலாம். சரிங்க சார். அப்பா, நீங்களும் எங்களை விட்டு போகல, நீங்கள் சொல்லிக் கொடுத்த தொழிலும் எங்களை விட்டு போகலப்பா.